ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் உங்கள் வீட்லேயும் கிச்சன் இப்படி தான் இருக்குமா? எங்கள் வீட்டில் கிச்சன் மார்னிங் 8:30 to 9:30 இங்கே பீக் ஹவர்ஸ். எப்படி டிராஃபிக் ஜாமில் இருக்குது பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச உப்புமா கொஞ்சம் கூட எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கேஸ் கட்டை நல்லா வாஷ் பண்ணி ஹேங் பண்ணி விட்டுருவோம். எங்கள் வீட்டு ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்து இன்னொரு 30 மினிட்ஸில் வந்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே கடை நம்ம கவுண்டர் டாப்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சாதான் அவங்க நீட்டாக நல்லா தொடச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. கவுண்டர் டாப் நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால நான் சமையலுக்கு எடுத்த பொருட்கள்லாம் நான் அப்படியே எடுத்து ஷெல்ஃபில் வச்சுருவேன். ஏன்னா அடியிலலாம் எதுவுமே தண்ணியாக இருக்காது. ஸோ ஒன்றுனா கடை எடுத்து வச்சிடலாம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்புறமா கொஞ்சமாக காஃபி குடிப்போம். ஸோ அதை வந்து நான் தேவையான காஃபிக்கு டிகாஷன் சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தையே நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆயில் கண்டரில் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா தொடச்சிடுவேன். இந்த ஹோலில் வந்து டிஷ்யூ பேப்பரை நான் வந்து சுருட்டி அடைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கரப்பு எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி டிகாஷன் இருக்குது, அதை வச்சுப்போம். இந்த காஃபி பொடி இதை வந்து அப்படியே நான் குப்பைத்தட்டில் போட்டேன்னா எல்லா குப்பையும் கலந்துரும். அதுக்கு தனியாக இந்தமாரி மளிகை சாமான் கவர் வருது இல்லையா, அதில் போட்டுவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். பிளாஸ்டிக் கவரில் போடாமல் அப்படியே ஃபில்ட்ரு சிங்கில் வாஷ் பண்ணோன்னா பாத்திரம் மேலாம் அந்த காஃபியோட பவுட்ரு வந்துடும். இப்போ காஃபி நல்லா சூடு பண்ணியாச்சு. நான் இப்போ டம்ளரில் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த காஃபி பாத்திரத்தை சிங்கில் போட்டுருவோம். இந்த உப்புமா செஞ்ச கடாய் வந்து எண்ணெயாக இருக்குது. நான் வந்து இந்த ப்ரில்லையும் கொஞ்சம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் அதில் விட்டு வைப்போம். இப்போ கெட்டில் வந்து நான் ஹாட் வாட்டருக்கு வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்பில் இருக்கலாம் கடை எடுத்து வச்சாச்சு. உப்புமாக்கு யூஸ் பண்ண இந்த பச்சை மிளகா அந்த பாக்ஸில் போட்டுட்டு இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்பயுமே நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிச்சனில் ஒரு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்கு எனக்கு வேலை இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு. ஒரு ஸ்பாஞ்ச் வைப் எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த கார்னரில் மட்டும் நான் நல்லா தொடச்சி விட்ருவேன், இந்த பிளேட்ஸ் வைக்கிற இடம் வரைக்கும். ஏன்னா ஃபுல் கவுண்டர் டாப்பையும் வந்து நாங்கள் வாரத்தில் 2 நாள் தான் க்ளீன் பண்ணுவோம். அவங்க டெய்லி இந்த மிச்சம் இருக்கிற ஏரியாவை தான் க்ளீன் பண்ணி வைப்பாங்க. பாத்திரம் நல்லா தான் இருக்குது. இதை கவுண்டர் டாப்பில் வச்சுருவோம். லைட்டராக அந்த இடத்துல வச்சிடலாம். நான் தயிருக்கு உர குத்தி வச்சுருக்கேன், அதை எடுத்து தனியாக வச்சுருவோம். இதுமாரி கிளாஸ் கப்ஸ்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம தான் தொடக்கிறச்சு அது உடஞ்சிரும். ஸோ இப்போ இந்த கெட்டில் வைக்கிற நம்ம ஹாட் வாட்டரை இந்த கடாயில் விட்டாச்சு. ஸோ தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகிடும். நெக்ஸ்ட் இந்த நைஃப் இந்த கட்டெல்லாம் நானே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா என் ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்தாங்கன்னா அவங்க எக்ஸ்பிரஸ் வேகத்தை வேலை செய்வாங்க. அவசரத்தில் இந்த கட்டர்லாம் தேய்க்கரிச்சு அவங்க கையில் தான் கட் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். அதனால தான் ஸோ இதெல்லாம் நம்ம கடான்னு தேய்ச்சி கையோடு வச்சுட்டோன்னா ஸோ 9:50க்குள்ளே மேக்ஸிமம் நான் கிச்சனை வந்து கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் அவங்க வந்தோடனே அவங்க வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம லேட் பண்ணோன்னா அவங்களுக்கும் டிலே ஆகிடும். அதேட்ட கேஸ் ஸ்டவ்லாம் அவங்கள நான் துடைக்க சொல்கிறது கிடையாது. ஸோ நானே தொடச்சிடுவேன். வாரத்தில் 3 நாள் தான் நான் நல்லா க்ளீன் பண்ணுவேன் கேஸ் ஸ்டவ்லாம் நைட்டில். இந்த கார்னர்லாம் கூட நானே தொடச்சிருது. ஏன்னா ஒரு வாட்டி என்னாச்சுன்னா அந்த டியூப் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி அப்படியே கழிந்து அதில் கேஸ் லீக் ஆரம்பிச்சிருது. ஸோ அதெல்லாம் அவங்க அங்கே டச் பண்ண மாட்டாங்க அந்த கார்னர் எதுவுமே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவுண்டர் டாப்பாக கடை எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்னிங் டைம் 9:55 ஆகுது. ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்தாச்சு. பாருங்கள் எப்படி கடன்னு வேலை செய்வாங்க. அவங்க வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு கவுண்டர் டாப் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இதுவே நான் இதெல்லாம் எடுத்து வைக்காமல் டிலே பண்ணேன்னா அவங்களுக்கு லேட் ஆகிடும். இன்னும் 2-3 வீடுக்கு வேறு அவங்க வேலைக்கு போகணும். ஸோ அவங்க மாட்டுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம இங்கே நிற்கவே வேண்டாம், எல்லாம் தொடச்சி கொடுத்துருவாங்க நீட்டாக அவங்க. நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் தேவையான திங்ஸ் தான் வச்சுக்கணும். நம்ம எல்லா ஆர்கனைசரும் நமக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம வாங்கி வச்சோம்னா கிச்சன் கவுண்டர் டாப் அப்படியே அடைஞ்சு கிடக்கும். அதில் டஸ்ட்டும் வந்துடும். அதுக்கப்புறம்லாம் அதை க்ளீன் பண்ணி அப்புறம் ஒரு டெய்லி நம்ம நகர்த்திலாம் துடைக்க முடியாது. ஸோ தேவையானதை நம்ம எப்பவுமே வாங்கி வச்சுக்கணும். இப்போ என்ன கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கிரைண்டர் வச்சுருக்கேன், மிக்ஸி, கெட்டில், ஒரு ரேக் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பிளேட்ஸ் ஹோல்டர் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதனால் இவங்களுக்கு பாருங்கள் அந்த பிளேட்ஸ் மட்டும் நான் தொடச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க நீட்டாக டெய்லியே இந்தமாரி தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். எல்லாம் ஹவுஸ் ஹெல்ப் வரதுனால தான். அவங்க இன்றைக்காவது லீவ் போட்டாங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பில் சமைச்சி வச்சது எடுத்த பொருட்கள்லாம் அப்படியே கிடக்கும். ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும். அவங்க மார்னிங் வரதுனால தான் பரபரப்பாக நானும் வேலையை முடிச்சுட்டு நம்மளோட கிச்சனும் சுத்தமாகுது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.